இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு psi வேல்யூவை டிஃபைன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஃபாலோ பண்ணி அதுக்கான எனர்ஜிக்கான கேல்குலேஷன், அந்த எனர்ஜிக்கால கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அந்த நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். இங்கேயும் வந்து அந்த லெஜெண்ட்ரே பாலினாமியல்ஸ், அடிஷ்னலாக இங்கே லேகுரே பாலினாமியல்ஸ் அப்படின்ற ஒரு ரிலேஷன் வரும், விச் இஸ் ஆல்சோ குவைட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரிலேஷன்ஸ்லாம் ஆட் ஆகிறத வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, குவாண்டம் நம்பர்ஸ், ஒவ்வொரு குவாண்டம் நம்பராக ஸ்பின் குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், இதுக்கு முன்னாடி எம்ன்னு பார்த்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய psi வேல்யூடைய போலார் கோஆர்டினேட்ஸில் இருந்து சொல்யூஷனாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நாம் எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், அகெயின் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஆட்டம் தான் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 3 டைமென்ஷனல் சிஸ்டம் தான். ஸோ 3 கோஆர்டினேட்ஸ் ஆர் நீடட். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன்ஸை 1 by 1 இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் நம்ம பார்க்கலாம். அகெயின் எந்த ஈக்குவேஷன் எடுத்திங்கனாலும் h cap psi is equal to E into psi தான் பேஸ் ஈக்குவேஷன். ஏன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் வாட் வி கேன் டூ, எய்கன் வேல்யூவாக எனர்ஜி வேல்யூவை எடுக்க முடியும். ஸோ h capன்றது இங்கே என்னது, அங்கே பார்த்தா அதே ரிலேஷன் தான், மைனஸ் h cross square by 2m. இங்கே வந்து 3 கோஆர்டினேட்ஸ், 3 டைமென்ஷனல் அப்படின்றதுனால 3 கோஆர்டினேட்ஸாக இருக்கும். ஸோ தட் we can write it as del squared அப்படின்னு சிம்பிளாக எழுதலாம். 3 கோஆர்டினேட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக, இன்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் XYZ டைரக்ஷன். ஏன்னா ஹைட்ரஜனில் ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான் இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி டெஃபினெட்லி வில் பி தேர் பிட்வீன் தி எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ். ஸோ இந்த டெல் ஸ்கொயர்டுன்றது லாப்லாசியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 3 கோஆர்டினேட்டில் எழுதணும் அப்படின்னா டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஏ ஜட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் இல்லையா. தட் மீன்ஸ் இது 3 கோஆர்டினேட்ஸ்க்கு எழுதும் போது 3 எக்ஸ்பென்ஷனும் சேர்த்து எழுதுவோம். இதுவும் ஒரு டிஆர்பி கொஷின் தான், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான வேல்யூவை எழுதலாம். ஹைட்ரஜன் ஆட்டமில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எதை பேஸ் பண்ணியிருக்கோம், V of R வித் ரெஸ்பெக்ட் டு தி ரேடியஸ், ரைட்டா. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, there is a coulombic force between electron and then nucleus. ஸோ தட் அந்த coulombic ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். நம்ம ஆல்ரெடி போருடைய டெரிவேஷன்லேயே இந்த வேல்யூ எழுதியிருப்போம், 4πε0 R அப்படின்னு எழுதுவோம், கரெக்டாக. ஸோ அட் த சேம் டைம் இந்த XYZ கோஆர்டினேட்ஸை என்னவா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போலார் கோஆர்டினேட்ஸாக எழுதலாம். ஓகேவா. ஸோ போலார் கோஆர்டினேட்ஸாக கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் XYZ எழுதலாம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் தட் இஸ் XYZ இதை வந்து போலார் கோஆர்டினேட்டாக மாற்றி எழுதுகிறோம். ஓகேவா. ஸோ XYZ ஆக்சிஸை போலார் கோஆர்டினேட்டாக மாற்றி எழுதுமோ x is equal to R into sin theta cos பைன்னு வரும். y ஆக்சிஸில் y கோஆர்டினேட்டை நம்ம போலார் கோஆர்டினேட்டாக மாற்றி எழுதும்போது R sin theta into again sin pi அப்படின்னு வரும். Z ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு R cos theta வரும். ஓகேவா. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த XY ஆக்சிஸ் XYZ ஆக்சிஸில் எப்படியெல்லாம் நமக்கு வருதோ அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ சிம்பிள் டயக்ராம், 3 டைமென்ஷனல் டயக்ராமு நம்ம ஸோ ரெஃபரன்ஸ் வந்து பூரியன் சர்மா ஆஸ் வெல் அஸ் ஆர்கே பிரசாத், ரெண்டுத்துலேயும் ஒரே ரிலேஷன் தான். ஏன்னா பூரியன் சர்மாவில் சிம்பிளாக இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆர்கே பிரசாத்தில் ஒவ்வொரு ஈக்குவேஷனும் எப்படி வருதுன்னு டெரிவ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.
So you can take this one as x axis, y axis, and then z. Okay, so இதில் வந்து அரௌண்ட் அந்த போலார் கோஆர்டினேட்ஸை ரேடியல் கோஆர்டினேட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இதுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை வந்து தீட்டா அப்படின்னு சொல்லுவோம், பிட்வீன் z அண்ட் திஸ் ரேடியல் கோஆர்டினேட். அதே மாதிரி இங்கே ஒரு 3 ஆக்சிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ இதுக்கும் இந்த ஆங்கிளை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அந்த பை அப்படின்னு அதுணும் இல்லைங்களா. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டை வாட் we can do is we can write based on this distance r. இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ this distance is nothing but r. ஆரை பேஸ் பண்ணி சைன் தீட்டா ஆஸ் வெல் அஸ் காஸ் பைக்கு ரிலவெண்ட்டாக எழுதலாம். ஒய் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் ஆரை பேஸ் பண்ணி சைன் தீட்டா அண்ட் தென் சைன் பைக்கு ரிலவெண்ட்டாக எழுதலாம். ஜட் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எதுவும் இல்லை, ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா மட்டும் ரிலவெண்ட்டாக எழுதுறோம். ஒன்றும் இல்லை, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு எழுதுவோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்மேட். எக்ஸ் ஆக்சிஸை இந்த மாதிரி எழுதுறாங்க, ஒய் ஆக்சிஸ் இந்த மாதிரி. ஜட் ஆக்சிஸில் ஸோ இது ரெண்டுத்தில் தீட்டா மட்டும்தான் ரிலவெண்ட்டாக இருக்குது ஜட் ஆக்சிஸ்க்கு. ஸோ தட் தே ஆர் ரைட்டிங் ஜட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிஞ்சர் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலார் கோஆர்டினேட்டாக எழுதலாம். அட் த சேம் டைம் வேவ் ஃபங்க்ஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் போலார் கோஆர்டினேட்டாக அஸ்யூம் பண்ணலாம். ஓகேவா. ஸோ வேவ் ஃபங்க்ஷனை என்னென்னு அஸ்யூம் பண்ணுறாங்க அப்படின்னா சை இன் டர்ம்ஸ் ஆஃப் 3 போலார் கோஆர்டினேட் இருக்குது, 6 தீட்டா ஆஸ் வெல் அஸ் பை. இதை வந்து என்ன வேரியபிள்ஸாக கன்வெர்ட் பண்ணி அஸ்யூம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் R with respect to the R. அதே சமயம் நம்ம ஆல்ரெடி முன்ன ரிஜிட் ரோட்டாரில் பார்த்தா இந்த பை மாதிரி இருக்கிற ஒரு அது ஒரு ஒன் ஆஃப் தி வேரியபிளாக எடுத்துக்கிறாங்க. அனதர் வேரியபிள் இஸ் நம்ம அங்கே பார்த்தா அதே வேரியபிள் தான். ஸோ 2 போலார் கோஆர்டினேட் அலாங் வித் தட் ரேடியல் கோஆர்டினேட் அடிஷ்னலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே R of Rன்றது ரேடியல் ஃபங்க்ஷன். நம்ம அங்கே பார்த்த கோஆர்டினேட் அதே கோஆர்டினேட்ஸ் தான் இங்கேயும் எடுக்கிறாங்க. அடிஷ்னலாக ஆர் ஆஃப் ஆர் அப்படின்ற ஒரு ஆரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற போலார் கோஆர்டினேட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த போலார் கோஆர்டினேட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் ஃபங்க்ஷன். ரேடியல் ஃபங்க்ஷனாக இது எதை ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஆரை டிபெண்ட் பண்ணி தான் இந்த வேல்யூ இருக்கும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர். ஓகேவா. ஸோ இப்போது இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்கான இந்த ரேடியல் கோஆர்டினேட்ஸை போலார் கோஆர்டினேட்ஸை வச்சு என்ன ஈக்குவேஷன் எழுதலாம், ஸ்டார்டிஞ்சர் ஈக்குவேஷன் ஃபார்மேட். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ஸ்டார்டிஞ்சர் ஈக்குவேஷன் எதுக்கு எழுதுகிறோம், ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு எழுதுகிறோம். எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போலார் கோஆர்டினேட். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த போலார் கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி ஸ்டார்டிஞ்சர் ஈக்குவேஷன் எழுதுகிறாங்க ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு. ஸோ இது எப்படி வரும்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு எல்லா சிஸ்டம்க்கும் என்ன இம்பார்ட்டன்னா சை வேல்யூ என்ன அசைன் பண்ணியிருக்கிறாங்க, அந்த சை வேல்யூக்கான ஃபைனல் சொல்யூஷன் என்ன, முன்னாடி எதனா கான்ஸ்டன்ட் இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன வருது, நடுவில் எதனா அந்த பாலினாமியல்ஸ் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடாக பாலினாமியல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தால் அதை பார்த்து வச்சுக்கணும். அதே சமயம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கா இல்லையா அதனுடைய வேல்யூ அலாங் வித் தி வாட் இஸ் தி ஸ்டார்டிஞ்சர் ஈக்குவேஷன் எடுக்கிறாங்க. ஸோ அது தெரிஞ்சாலே நமக்கு மோர் தென் எனஃப். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி ஸ்டார்டிஞ்சர் ஈக்குவேஷன் எழுதுகிறாங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே ஸ்டார்டிஞ்சர் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. 1/r² இன்ட்டு ∂r இன்ட்டு r² ∂ψ
dou r plus 1 by r square sin theta. எந்த புக்கில் பார்த்தாலும் இந்த வேல்யூ இருக்கும், அதனால் ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. டோ பை டோ ஆரை வச்சு ஒரு டேர்ம் எழுதிட்டோம். டோ பை டோ டீட்டா இதை வச்சு அனதர் டேர்ம். ஓகே, ஸோ sin theta by dou psi by dou theta. ஸோ ஆரை பேஸ் பண்ணி ஒரு டேர்மு, டீட்டாவை பேஸ் பண்ணி ஒரு டேர்மு, இப்போ பையை பேஸ் பண்ணி அனதர் டேர்ம், வர ஒன்றும் கிடையாது. அகைன் ப்ளஸ் 1 by r ஸ்கொயர், எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் தான் வருது பாருங்கள். 1 by r ஸ்கொயர், இங்கே டோ பை டோ ஆர்னு இருந்தது, இங்கே டோ பை டோ டீட்டான்னு இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 by r ஸ்கொயர் கூடவே sin ஸ்கொயர் டீட்டா எழுதிடுறோம். ஏன்னா z ஆக்சிஸில் நம்ம என்ன சொன்னோம், இது ரெண்டு டேர்ம்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னோம். ஸோ தட் z ஆக்சிஸில் வரக்கூடிய டேர்ம் வந்து கொஞ்சம் வேரியேஷன் அது 1 by r ஸ்கொயர் இன்ட்டு sin ஸ்கொயர் டீட்டா டோ ஸ்கொயர் psi by இந்த டேர்மை பேஸ் பண்ணி வருது. டோ பை ஸ்கொயர் இவ்வளோ தான் டேர்ம் இது. ப்ளஸ் நம்ம அடிஷ்னல் யூஸ்வலாக அந்த ஈக்குவேஷன் எழுதுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுத போகிறோம். 2 mu divided by h கிராஸ் எம்முக்கு பதிலாக ரெடியூஸ்டு மாஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். பிகாஸ் எம்ன்றது சிங்கிள் பார்ட்டிக்கல் தான் எம்முன்னு யூஸ் பண்ண போகிறோம். ஹைட்ரஜன் வரும்போது சிங்கிள் பார்ட்டிக்கல் தான், அதுக்கு ரெடியூஸ்டு மாஸ் எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபைனலாக அதை மாற்றிடுவாங்க, நம்ம ரெடியூஸ்டு மாஸை கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. ஸோ எனர்ஜி ப்ளஸ் நமக்கு இங்கே தெரியும் இல்லையா இந்த வேல்யூ பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ZE ஸ்கொயர் டிவைட் பை 4 pi எப்சிலான் நாட் r. இன்ட்டு இங்கே என்ன வரும், psi வரும், ரைட்டா. இன்ட்டு psi இஸ் ஈக்குவல் டு 0. தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து இந்த psi வேல்யூ அப்புறம் அசைன் பண்ணுறோம். இதில் r வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் ஃபங்க்ஷனு, ரிமைனிங் 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆங்குலர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூவும் சரி, பை ஆஃப் டீட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பை மாதிரி வரக்கூடிய வேல்யூ, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இது எல்லா ஃபங்க்ஷனும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக ஒரு psi வேல்யூ ரிலவெண்ட்டாக இந்த 3 ஃபங்க்ஷன்ஸை ரிலவெண்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறோம், psi வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதை மட்டும் நான் எழுதுகிறேன். ஸோ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா டி ஸ்கொயரு அந்த பை அப்படின்ற ஒரு டேர்மில் நமக்கு வரும், டிவைடட் பையில் டி பை ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் is equal to 0 அப்படின்னு ஃபைனல் ஈக்குவேஷன் வரும். ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன் மோர் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 by sin theta, இந்த sin theta பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் இது வரும். ஸோ ஆங்குலர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷன் இருக்கும், அதே மாதிரி இதை பேஸ் பண்ணியும் ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ there are 2 solutions they are going to get. இதை பேஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்த அதே சொல்யூஷன் தான் 1 by இந்த இங்கே பார்த்தோம் பாருங்கள், இதை பேஸ் பண்ணி என்ன சொல்யூஷன் வரும்னா இங்கே பார்த்தா அதே டேர்ம் தான் வரும். ஸோ திஸ் டேர்ம் ஓகேவா. ஸோ n power 2 pi power minus 1 by 2 அதே டேர்ம் தான் இங்கே வரும். கொஞ்சம் லிட்டில்
இதுவாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம். வாட் எவர் இட் மே பி வி ஷுட் ரீடில். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒன் மோர் ரிலேஷன் அதுவும் நாம் எழுதிடலாம். ஸோ அதில் இருந்தும் நமக்கு ஒரு சொல்யூஷன் எழுதுகிறாங்க ஃபைனலாக. ஸோ தட் வாட் ஆர் தி சொல்யூஷன்ஸ் வி ஆர் கோயிங் டு ரைட்? 1/sin theta into d by d theta ஆங்குலர் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே வருது psi வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது. d pi by d theta minus m square, ஸோ இந்த பை மாதிரி வரக்கூடிய வேல்யூ டிவைடட் பையில் sin square theta இன்ட்டு ப்ளஸில் பீட்டா இன்ட்டு அந்த பை மாதிரி வரக்கூடிய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை தான் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் psi வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோன்னே we are getting this equation. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஈக்குவேஷன், இதை நான் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் வருது. இந்த ஈக்குவேஷன் எழுதாமல் இதை ஸ்கிப் பண்ணி எழுதுனா, பட் ஆனால் இதை பேஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் வருது, இதை பேஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் வருது. ஸோ ஐ எம் ரைட்டிங் போத் தி ஈக்குவேஷன் டுகெதர். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரியா, ஸோ இது வந்து எல்லாமே நீங்கள் டெரிவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரம் ஆல் திஸ் ஈக்குவேஷன் எனர்ஜி என்ன கிடைக்குது அப்படின்றத மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. எனர்ஜி ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம், இது வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த போர் மாடலில் பண்ண அதே ஈக்குவேஷன் தான். -2π² me⁴ அப்படின்னு எழுதியிருப்போம். z² இன்ட்டு எம்முக்கு பதிலாக இங்கே ரெடியூஸ்டு மாஸ் யூஸ் பண்ணிக்கோம். ஸோ μe⁴ டிவைடட் பையில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4πε0² into n² h². that's it. okay, ஸோ இதுதான் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் which we got as a final equation. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரேடியல் ஈக்குவேஷன், ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து சொல்யூஷன் கிடைக்குது. எது? இந்த ஈக்குவேஷன்லேருந்து. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் கொஞ்சம் லிட்டில் பிட் வெரி லார்ஜாக பெருசாக எழுதியிருப்பாங்க, பார்த்து பயப்பட வேணாம். ஓகே, ஸோ அந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இந்த ரேடியல் நோட்ஸ் கேபிட்டல் ஆர்னு எழுதணும் இல்லையா, அதுக்கான சொல்யூஷன் எழுதுறாங்க. தி நார்மலைஸ் சொல்யூஷன் ஃபார் ரேடியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் இல்லைனா ஈக்குவேஷன் நம்பர் போட்டுடலாமா, ஏன்னா லிட்டில் கன்ஃபியூஸ்னிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1, this may be equation 2, this is equation 3, this is equation 5 அப்படின்னு போடலாம். this is equation 4, this is 6. ஏன்னா எந்த ஈக்குவேஷன்லேருந்து சொல்யூஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்ற அந்த டேர்ம் வந்து நம்ம புரியாமல் ஜஸ்ட் லைக் தட் மூவ் பண்ண முடியாது. ஃப்ரம் தி சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 5, ஸோ அந்த 5ல் இருந்து வரக்கூடிய சொல்யூஷன் அதை பேஸ் பண்ணி ரேடியல் நோட்ஸ்க்கான ஈக்குவேஷன் எழுதுகிறாங்க. ஸோ இதில் டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்னன்றதும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் எழுதிடுறேன், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஈக்குவேஷன் ஒன்று மெமரி பண்ணணும், இல்லைனா என்ன ஆக்சுவலாக இந்த psi வேல்யூ டிஆர்பி கொஷின் டைரெக்டாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய இந்த சொல்யூஷன், ஃபைனல் சொல்யூஷன், எனர்ஜி வேல்யூ, இதெல்லாம் தான் டிஆர்பி. அது தவிர பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூ நமக்கு தெரியும். ஹைட்ரஜனுக்கான ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் இந்த கோஆர்டினேட்ஸை XYZ கோஆர்டினேட்ஸை எப்படி போலார் கோஆர்டினேட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு டைரக்ட் டிஆர்பி கொஷின்ஸில் பாசிபிள் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ ஈக்குவேஷன் 5லேருந்து நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரேடியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, ரேடியஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் n,L எழுதுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர். அதாவது r/rக்கான சொல்யூஷனை இந்த ஈக்குவேஷன் 5லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ரேடியலை பேஸ் பண்ணி. ஸோ அது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும்.
கொஞ்சம் பார்த்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்க வேண்டியதான், ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. மைனஸ் ஆஃப் 2 into z divided by n a0. a0 அப்படின்றது போர் ரேடியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. n a0 ஓவரால் இது வந்து க்யூபில் இருக்குது. into n minus l minus 1 factorial. n minus l minus 1ன்றது நோட்ஸுக்கான ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஸோ 2n into n plus ஓவரால் க்யூபு போட்டு இதுக்கு வந்து ஃபேக்டோரியல் க்யூப் பண்ணிவிட்டு ஃபேக்டோரியல் எடுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் டேர்ம், along with that another term is there, it is going to be added here. ஸோ எக்ஸ்போனென்ஷியலில் என்ன டேர்ம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போனென்ஷியலில் மைனஸ் ரோ பை 2, இது பி கிடையாது, ரோ பை 2 இன்ட்டு ரோலர் அகெயின் பவர் ஆஃப் எல்லு கேபிட்டல் எல் ஆங்குலர் மூமெண்டம், கேபிட்டல் எல்லுக்கு என் ப்ளஸ் எல்லை பேஸ் பண்ணி அட் த சேம் டைம் 2l plus 1. ஸோ இது மெமரி பண்ணாதீங்க, ஜஸ்ட் இந்த ஃபார்மெட்டில் வரக்கூடிய இந்த ஈக்குவேஷன் ரேடியல் ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன் which is like a solution from this particular relation. இந்த ரிலேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதுதான் நமக்கு தெரியணும். இதில் நான் எதுக்காக இந்த வேல்யூ எழுதுனேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பார்ட் வருது இல்லையா, ஸோ இந்த பார்ட்டு தான் இது ஆக்சுவலாக ரிலவெண்ட் டு தி ரோவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான். ஸோ இந்த பார்ட்டு தான் லேக்ரே பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இல்லை இங்கே எழுதிட்டா கீழே எழுதி தனியாக ஒரு பேஜில் எழுதுவோம். ஸோ நான் நோட்ஸ் கொடுக்கும்போது இதை அப்படியே கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இதுக்கப்புறம் இந்த பார்ட் வரும் ரைட் சைடு, அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கிற பார்ட் வந்து கண்டினியூஷனில் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த பார்ட்டு ரோ ஆஃப் எல்ல வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் டிபெண்டிங் ஆன் தி n + n அப்புறம் 2l + 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோவை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய இந்த பார்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து இந்த வேல்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லேக்ரே பாலினாமியல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த லேக்ரே பாலினாமியல்ஸ் கீழே எழுதுகிறேன். ஒன்றும் இல்லை, பெரிய அளவில் சிஸ்டம் போக போக கொஞ்சம் ஈக்குவேஷன் காம்ப்ளிகேட் ஆகும். நமக்கு 1 டைமென்ஷனலில் ரொம்ப ஈஸியாக இருந்தால் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. லேகுரே ஸோ இதுதான் வந்து லேகுரே அப்படின்னு சொல்லுவோம். லேகுரே பாலினாமியல்ஸ் அதை அதுக்கு ரிலவெண்ட்டான டேர்ம் தான் என்ன பண்ணுறாங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரேடியல் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த லேக்ரே பாலினாமியல்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இது வந்து குவைட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லேக்ரே பாலினாமியல்ஸ் அப்படின்றது என்ன, அதுக்கான ரிலவெண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எல் ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு தி எஸ்ஸு ரோவை டிபெண்ட் பண்ணி இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு ds பை d பவர் எஸ்ஸு எஸ் ஆர்பிட்டால் ரெப்ரசன்ட் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை. டி ரோ பவரில் எஸ்ஸு திரும்ப அகைன் வந்து இ பவர் ரோ டி பவர் ஆர். ஸோ திடீர்னு ஒரு 4 ரிலேஷன் கொடுத்துட்டு இதில் வந்து 4 ரிலேஷனில் எது கரெக்ட் ரிலேஷன் அப்படின்னு வருமோ இந்த லேக்ரே பாலினாமியல்ஸு, நான் இதுக்கு முன்னாடி பார்த்த லெஜெண்ட்ரே பாலினாமியல்ஸு இல்லை ரேடியல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஒரு 4 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கரெக்ட்லி எது மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறேன். நோ நீட் டு மெமரைஸ். இதுதான் இந்த ஈக்குவேஷன் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ரோ பவர் 6 இ பவர் மைனஸ் ரோ. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
லேக்ரே பாலினாமியல்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே எஸ்ன்றது 2l+1க்கு ஈக்குவலாக இருக்குது. நம்ம இங்கே போட்டோம் இல்லைங்களா, 2l+1. n+l வந்து 6க்கு ஈக்குவலாக இருக்குது. 6 is equal to n+l. n வேல்யூ என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான், 1 2 3 4 எட்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இங்கே அடிஷ்னலாக இங்கே அனதர் டேர்ம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே சொல்லியிருக்க அந்த டேர்ம்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். இங்கே என்னெல்லாம் டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2z. ஆக்சுவலாக இது பெரிய ஈக்குவேஷனு, சிம்பிளாக கொடுத்துட்ருக்காங்க. 2z/NA0 into R. ஸோ இதுதான் வந்து ரோக்கான எக்ஸ்பான்ஷன். அதே மாதிரி இங்கே A0ன்னு சொன்னாங்க இல்லையா, A0ன்றது போர் ரேடியஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் இங்கே அடிஷ்னலாக திரும்ப கொடுத்துருக்காங்க. A0 அப்படின்றது எதுக்கு ஈக்குவலு? 4πε0 இன்ட்டு h² டிவைடட் பையில் என்னென்ன வரும்? மியூ இன்ட்டு m வராது, மியூ இன்ட்டு E². ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் A0 வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு தட் இஸ் ஆக்சுவலி அ போர் ரேடியஸ். ஓகேவா? ஸோ அடிஷ்னலாக இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வி ஷுட் ரிமெம்பர். ஸோ இப்போது ஆங்குலர் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த தீட்டா ஒரு மாதிரி வித்தியாசமாக போட்டோம் இல்லைங்களா, தட் இஸ் வாட் ஆங்குலர் ஃபங்க்ஷன். அந்த ஆங்குலர் ஃபங்க்ஷனுக்கான சொல்யூஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் 5லேருந்து இந்த சொல்யூஷன் எடுத்தோம். ஈக்குவேஷன் 4லேருந்து இந்த அந்த தீட்டா ஒரு மாதிரி வித்தியாசமாக போட்டுரும் இல்லைங்களா, அந்த தீட்டாக்கான சொல்யூஷன் ஈக்குவேஷன் 4லேருந்து. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 இந்த ஃபைனல் சொல்யூஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அது போதும் நமக்கு. ஸோ ஈக்குவேஷன் 4லேருந்து எதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, சொல்யூஷன் ஃபார் ஆங்குலர் ஃபங்க்ஷன். ஆங்குலர் ஃபங்க்ஷனுக்கான சொல்யூஷன் ஈக்குவேஷன் 4லேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஸோ தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தி L, M. எல்னா இந்த ஸ்மால் m மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், இது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், இது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2l+1 இன்ட்டு L மைனஸ் மாடுலஸ் m டிவைடட் பையில் ஓவரால் இது வந்து பார்த்திங்கன்னா L மைனஸ் மாடுலஸ் mக்கான ஃபேக்டோரியல் டிவைடட் பையில் 2 இன்ட்டு L ப்ளஸ் மாடுலஸ் m ஃபேக்டோரியல். ஸோ இது வந்து பவரில் 1/2. ஸோ இதில் P of L to the power m cos theta. ஸோ இதே மாதிரி ஈக்குவேஷன் எங்கேயோ பார்த்துருக்கோம் இல்லையா, எங்கே பார்த்துருக்கோம்? இங்கே பாருங்கள், ரிஜிட் ரொட்டேட்டர்லேயும் நம்ம இதே மாதிரி ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ இதை நான் டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூ டிக் பண்ணுறேன், அது மட்டும் பாருங்கள். நீங்கள் டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி ரொம்பலாம் பார்க்க தேவையில்ல. பெரிய பெரிய ஈக்குவேஷன்லாம் இந்த ஃபார்மெட்டில் வரக்கூடிய ஈக்குவேஷன் இது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள். ஸோ இதே ஃபார்மெட் ஆஃப் ஈக்குவேஷனில் தான் அங்கேயும் வருது. 2l+1 L மைனஸ் என்ன அங்கே எழுதின ஈக்குவேஷனில் இது ரெண்டும் அப்படியே ஒரே இதுவாக எழுதியிருக்காங்க. இங்கே கொஞ்சம்
இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு ஃபேக்டோரியல் தனியாக எழுதியிருக்காங்க. ஸோ இதே ஈக்குவேஷன் தான் அங்கே இருக்குது. ரிஜிட் ரோட்டாரில் வரக்கூடிய அதே ரேடியல் ஃபங்க்ஷனு, ஆங்குலர் ஃபங்க்ஷனு, நார்மலைஸ் சொல்யூஷன் நமக்கு என்ன கிடைக்குதோ அதே தான் அங்கேயும் வருது. ஸோ இங்கேயும் பாருங்கள் சேம் ஈக்குவேஷன். ஸோ இதில் வரக்கூடிய அந்த PL பவர் எம்மில் இருக்க PL பவர் மாடுலஸ் எம் காஸ்டிட்டான்றது என்னது, லெஜெண்ட்ரே பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கான ஈக்குவேஷன் மட்டும் இங்கே மாறும், அங்கே வேறு ஈக்குவேஷன். ஏன்னா இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ஏற்ற மாதிரி இந்த லெஜெண்ட்ரே பாலினாமியலுக்கான ஈக்குவேஷன் எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ PL இந்த ஈக்குவேஷன் வேரி ஆகும், அங்கே வேறு ஈக்குவேஷன் இருக்கும், இங்கே வேறு ஈக்குவேஷன். PL பவரில் மாடுலஸ் எம் காஸ்டிட்டா. ஸோ இது வந்து லெஜெண்ட்ரே பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன், இதுக்கான ஈக்குவேஷன் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 பவர் L இன்ட்டு L ஃபேக்டோரியல் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் cos square theta into modulus m. ஸோ பவரில் வருது, modulus m/2. ஓகே, இதில் அகைன் டி பவரில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. மோர் தென் எல் ப்ளஸ்ஸு மாடுலஸ் எம் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ல் பவர் எல் டிவைடட் பைல டி காஸ் தீட்டா பவரில் எல் ப்ளஸ் மாடுலஸ் எம். ஸோ இதுதான் வந்து இங்கே வரக்கூடிய இந்த PLM காஸ்டிட்டாவுடைய வேல்யூ. திஸ் we can call it as legendary polynomials. இல்லை இது தனி டெரிவேஷனாக போகும். லெஜெண்டரி பாலினாமியல்ஸ் இந்த வேல்யூ எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனி டெரிவேஷன். இந்த வேல்யூவே நமக்கு டிஆர்பியில் அதிகமாக கேட்பாங்களா தெரியல. இதை தாண்டி நம்ம லெஜெண்டரி பாலினாமியலுக்கான டெரிவேஷன்லாம் கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன்னா இது மேத்தமெட்டிக்கலி இந்த ஆங்குலர் ஃபங்க்ஷன் அந்த XYZன்னு ஒரு கிராஃப் வரைஞ்சோம் இல்லைங்களா. ஸோ அங்கே வரக்கூடிய PLM காஸ்டிட்டா எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றது 1 by 1 ஒரு அசம்ஷன் எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷனை டெரிவ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் நாட் நீடட் அட் ஆல். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அடிஷ்னலாக அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன வரும் நமக்கு முன்னே அந்த லெஜெண்டரி பாலினாமியல்ஸில் வந்து அதே ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. என்ன வரும் அப்படின்னா சைக்கான டெரிவேஷன் சொல்யூஷன். ஓகேவா. ஸோ என்ன சொல்யூஷனு, சை ஆஃப் எம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பை. இது அங்கே யூஸ் பண்ண அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் வரும். என்ன சொல்யூஷனா 2π பவர் மைனஸ் 1/2ன்னு வரும். அதை வந்து என்னென்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, 1/√2π இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியலில் IE இன்ட்டு M இன்ட்டு பை. ஸோ அப்படி எழுதலாம் அப்படின்னு அங்கேயே சொன்னோம். அங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் IM பைன்னு எழுதியிருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம் வேல்யூவே 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு எழுத போகிறோம். அதனால் வெறும் சிம்பிளி எம்னு எழுதியிருக்கிறோம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து 1/2 பவர் பைன்றது நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் எம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 எக்ஸெட்ரா. ஸோ இப்படி வர்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த எம்ன்றது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ பை எம் வித் ரெஸ்பெக்ட் டு தி பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குது. எம்மோட வேல்யூ 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு வருதுன்னா, இந்த எல் வேல்யூ இருக்கு இல்லையா, இங்கே நம்ம பார்த்த எல் வேல்யூ ஆர்பிட்டால்ஸ், எல் வேல்யூ ரெப்ரசன்ட் ஆர்பிட்டால்ஸ், என் வேல்யூ ரெப்ரசன்ட் ஆர்பிட்ஸ். ஸோ இங்கே வரக்கூடிய இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷனில் வந்த ஸ்மால் என் வேல்யூன்றது ஆர்பிட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது.
ஸ்மால் எல் வேல்யூ ரெப்ரசன்ட்ஸ் ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? அந்த ஆர்பிட்டால்ஸ்லையும் எம் வேல்யூ அப்படின்றது 0 +or-1 +or-2 அப்படின்னு இருக்குன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் வேல்யூஸ் ஆர் இண்டிகேட்டிங் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னால் என்ன அப்படின்னா இந்த ஆர்பிட்டாலு அதனுடைய ஓரியன்டேஷன் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷனில் இருக்குது இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எம் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் டிஃப்ரெண்ட் எனர்ஜியோட இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எம் வேல்யூ இஃப் யூ ஆர் டேக்கிங் எம் வேல்யூ ஃபார் பி ஆர்பிட்டால் 0 +or-1 வரும். பி ஆர்பிட்டாலுக்கு 3 ஆர்பிட்டால் வரும். கரெக்டாக? ஸோ பி ஆர்பிட்டாலுக்கு 3 ஆர்பிட்டால் இந்த மாதிரி வரும். 0 இங்கே வந்து பார்த்திங்கன்னா -1 +1 அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 பி ஆர்பிட்டால் இருக்குது. இங்கே ஹைட்ரஜன் பி ஆர்பிட்டால் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எம் வேல்யூ எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இங்கே நான் சொல்கிறேன். ஸோ இது மூணுமே வந்து டீஜெனரேட்டட் எனர்ஜி லெவல்ஸாக இருக்கும். தட் மீன்ஸ் 3 ஆர்பிட்டாலுமே பிஎக்ஸ் பிஒய் பிசெட்னு எடுத்திங்கனாலும் 3 ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். பட் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து இந்த ஆர்பிட்டாலோட டீஜெனரசி ரிமூவ் ஆகலாம். ஸோ வேறு எனர்ஜி லெவல்ஸாக கன்வெர்ட் ஆகலாம் பேஸ்ட் ஆன் தேர் ஓரியன்டேஷன். ஸோ தட் டீஜெனரசி இஸ் ரிமூவ்டு, எனர்ஜி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வாட் வி கேன் கால் இட் அஸ் ஜீமன் எஃபெக்ட். ஆல்ரெடி அந்த போர்ஸ் தேரியோடைய பாஸ்லேட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராபேக்ஸ் ஆஃப் போர்ஸ் தேரியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி லெவல் ஸ்ப்ளிட் ஆகிறத எக்ஸ்பிளைன் பண்ணல. வெரி ஃபைன் லைன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஜீமன் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணலை. இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்டார்க் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்றதே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இந்த எம் வேல்யூ அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்? இட்ஸ் ஆல் அபவுட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் விச் கேன் பி represented which can have a degenerated energy levels in the absence of magnetic field. In the presence of magnetic field, these levels can be split up into some levels with the different energy levels. So degeneracy is removed, which we can call it as Zeeman effect அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் நிறைய எழுதியிருக்கிறோம். அந்த ஈக்குவேஷன்லேருந்து 1 by 1 ஸோ இந்த ரேடியல் ஈக்குவேஷனில் இருந்து என்னென்ன சொல்யூஷன் கிடைக்குதோ அந்த சொல்யூஷனை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஸோ இங்கே பாருங்கள் இஎன்கான ஈக்குவேஷன் எழுதணுமா? இந்த இஎன்கான ஈக்குவேஷனில் இருந்து என் தட் இஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதுக்கடுத்து என்ன ஈக்குவேஷன் எழுதணும்? இன்னொரு சொல்யூஷன் எழுதியிருக்கிறோம். ஸோ ரேடியல் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் வேர் வி ஆர் ஹேவ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அலாங் வித் தட் அசிமெட்ரல் குவாண்டம் நம்பர் n,l அப்படின்ற குவாண்டம் நம்பர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வாங்க இங்கே வந்தீங்கன்னா எம்ன்ற குவாண்டம் நம்பர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. பாருங்கள் l,m அப்படின்ற another quantum number introduce ஆகுது. So from the equations of various equations of hydrogen atom which is related to Schrödinger equationலேருந்து டெரிவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது என்னன்ற ஒரு குவாண்டம் நம்பர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது, எல்ன்ற ஒரு குவாண்டம் நம்பர் வந்திருக்குது, எம்ன்ற ஒரு குவாண்டம் நம்பர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஆல் தி குவாண்டம் நம்பர்ஸ், ஆல் தி 3 குவாண்டம் நம்பர்ஸ் வி ஆர் கெட்டிங். ஓகேவா? ஸோ இந்த எல்லா குவாண்டம் நம்பர்ஸும் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருந்து தட் இஸ் வேவ் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் இருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இது ஜென்ரலாகவே இருக்கிற ஈக்குவேஷனு. நம்ம இதுக்கு வரும்போது ஹைட்ரஜனுக்கு வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ணி என்ன ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் விச் இஸ் டைரக்ட் கொஷின். ஸோ திஸ் ஒன் இஸ் ஒன் ஆஃப் தி டைரக்ட் கொஷின். அதுக்கப்புறம் ஹைட்ரஜனுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் போலார் கோஆர்டினேட்டாக கன்வெர்ட் பண்ணுற ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கான ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் இந்த வேவ் ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையும் 1 டைமென்ஷனல் பாக்ஸாக இருந்தாலும் சரி, 3 டைமென்ஷனல் பாக்ஸாக இருந்தாலும் சரி, அகைன் ஹைட்ரஜன் ஆட்டமாக இருந்தாலும், சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஆர் ரிஜிட் ரொட்டேட்டர் வாட் எவர் இட் மே பி, இந்த வேல்யூக்கான ஈக்குவேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய
இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்லேருந்து சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் ரிஜிட் ரோட்டேட்டரில் இந்த ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கப்புறம் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். ஸோ எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் இஸ் டைரக்ட் டிஆர்பி கொஷின். ஸோ அந்த ரேடியல் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவேஷன் இப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ரேடியல் ஃபங்க்ஷனு ஈக்குவேஷன் 5லேருந்து நமக்கு கிடைக்கிற சொல்யூஷன் இப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ரோலாக என்னன்ற ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனில் வரக்கூடிய லெக்ரே பாலினாமியல்ஸ், ஸோ இந்த ரிலேஷன், ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் இப்படி இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்கலாம். டஃப் கொஷின்லாம் கேட்கணும். இவ்வளோ இன்டீரியராக எடுத்து அதான் 4 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கரெக்ட் இன்கரெக்ட் மேட்ச் இல்லை மேட்ச் தி ஃபாலோவிங் மாதிரி கொடுத்து லெக்ரே பாலினாமியல்ஸ் லெஜெண்டரி பாலினாமியல்ஸ் கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இஸ் தேர். ஸோ அப்புறம் ஆங்குலர் ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன், ஹைட்ரஜன் ஆட்டமுடைய ஆங்குலர் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் வருது. ஸோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த லெஜெண்டரி பாலினாமியல்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிலேஷன். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹைட்ரஜன் ஆட்டமில் டைரக்ட் கொஷினாக பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் வி டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி. ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு ரிலவெண்ட்டான அந்த சை வேல்யூ பை வேல்யூ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான டிஆர்பி கொஷின்ஸ், டிஆர்பி ப்ராப்ளம்ஸ் வந்து புக் பேக்கில் இருந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்றது ஐ வில் அப்டேட். ஸோ அதுக்கான கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, இது வந்து ஆர்கே பிரசாத்லேயும் அதே கொஷின்ஸ் தான் இருக்குது, அதே ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. பூரியன் சர்மாலையும் அதே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ டிஆர்பி பாயிண்ட் with respect to the problems. ப்ராப்ளம்ஸாக கேட்டால் 1 மார்க்கில் எப்படி கேட்கலாம், ஹைட்ரஜன் ஆட்டமில் இருந்து ஒன்றும் இல்லை, வேவ் ஃபங்க்ஷனை கொஷினாக கேட்பாங்க. ஹைட்ரஜன் ஆட்டமுடைய 1s அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கு வேவ் ஃபங்க்ஷன், அதுக்கான ஈக்குவேஷனை எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் தான் வருது. ஓகேவா? ஸோ வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னது, ஆங்குலர் ஃபங்க்ஷன் கொஷின் கேட்பாங்க. ஸோ ஆங்குலர் ஃபங்க்ஷன் இட்ஸ் லைக் அ டைரக்ட் கொஷின். இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள், திஸ் ஒன். ஸோ திஸ் ஒன் இஸ் நத்திங் பட் ஆங்குலர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆங்குலர் ஃபங்க்ஷன் டைரக்ட் கொஷினு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சிம்பிளி அன்நார்மலைஸ்டு ஆங்குலர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் என்னு வரும் இந்த இடத்துல. நார்மலைஸ்டு அப்படின்னா கேபிட்டல் என் வேல்யூவை அந்த இன்டகிரேஷன் லிமிட் 0ல் இருந்து 2π ரொட்டேஷனல் பிஹேவியரோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிஹேவியரில் எலக்ட்ரான் சுற்றிட்டு வருது இல்லையா, 0லேருந்து 2π வரைக்கும் இன்டகிரேஷன் லிமிட் கொடுத்து வந்தால் அந்த 1/√2πன்னு வரும். தட் இஸ் நார்மலைஸ்டு வேவ், நார்மலைஸ்டு ஆங்குலர் ஃபங்க்ஷன். ஸோ ஆங்குலர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் அன்நார்மலைஸ்ட் நார்மலைஸ்ட் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அன்நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னா பை ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என் இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியலில் ஐஎம் பை. ஸோ திஸ் இஸ் அன்நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். நார்மலைஸ்டு அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நார்மலைஸ்டாக என் வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நார்மலைஸ்டு, ஒன்றும் பெருசாலாம் கிடையாது அது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே பை வேல்யூ என் வேல்யூ என்ன அப்படின்னா 1/2π பவர் 1/2ன்னு கொடுக்கலாம், இல்லை 1/√2πன்னு கொடுக்கலாம், என்ன ஒன்றாலும் கொடுக்கலாம். போத் ஆர் சிமிலர். எக்ஸ்போனன்ஷியலில் I இன்ட்டு எம் இன்ட்டு psi. ஸோ இது வந்து அகெயின் வேறு ஃபார்மெட்டில் எப்படி எழுதலாம், 2π பவர் -1/2ன்னு எழுதலாம். எக்ஸ்போனன்ஷியலில் IM இன்ட்டு பை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆங்குலர் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து டைரக்ட் கொஷினாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆங்குலர் ஃபங்க்ஷன் அகெயின் அந்த ரியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் அதை யூலர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த ஃபார்மெட்
இந்த எக்ஸ்போனென்ஷியல் டேர்மை வந்து பார்த்திங்கன்னா sin theta cos thetaவாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது வந்து யூலர் ஃபங்க்ஷன். ஸோ அந்த காம்பினேஷனில் எடுத்துகிட்டு வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரியல் ஃபங்க்ஷன். தோ இந்த ஐ இல்லாமல் என்ன ஈக்குவேஷன் வரும், இந்த ஐயை வந்து எக்ஸ்போனென்ஷியலாக பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போனென்ஷியலில் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐன்னு போட்டு அதில் அந்த நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் 1/√ரூட்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வருமா இந்த ஐ இல்லாமல் ரிமைனிங் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத எழுதுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆங்குலர் ஃபங்க்ஷனில் ரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா ஸோ ஆங்குலர் ஃபங்க்ஷனில் ரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான ஆன்சர் வந்து இது அகைன் எல்லாமே ரெஃபரன்ஸ், 2 ரெஃபரன்ஸ் புக்லேயும் இந்த பாயிண்ட் இருக்குது. ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்தளவு நீங்கள் ப்ராப்ளம் அளவுலாம் யோசிக்க தேவையில்ல. பை இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ளஸ் தனியாக இருக்கும், மைனஸ் தனியாக இருக்கும். தட் இஸ் வாட் தி ரியல் ஃபங்க்ஷன். ஆங்குலர் ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரியல் ஃபங்க்ஷனாக எழுதுறோம் 1/√π into cos π. ஓகே, ஸோ அதே மாதிரி ரியல் ஃபங்க்ஷனில் ஒன் மோர் திங் சை மைனஸ் பை மைனஸும் எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/√π into sin π. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ரியல் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஆங்குலர் ஃபங்க்ஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரியல் வேல்யூஸ். ரியல் வேல்யூஸை யூஸ் பண்ணி நாம் எழுதக்கூடிய ஆங்குலர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் ஃபங்க்ஷன் ஃபார் 1s ஆர்பிட்டால். இதே ரேடியல் ஃபங்க்ஷனை கேபிட்டல் ஆர்னு இதுக்கு முன்னாடி எழுதணும் பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஸ்லைடில். ஸோ அந்த ரேடியல் ஃபங்க்ஷனை 1s ஆர்பிட்டாலுக்கு எழுத சொல்கிறாங்க, அட் த சேம் டைம் 2p ஆர்பிட்டாலுக்கு எழுத சொல்கிறாங்க. சும்மா ஜஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் டஃப் கொஷின்ஸ் பிளான் பண்ணாங்கன்னா பாசிபிலிட்டி இஸ் தேர் கேட்குறதுக்கு. இது எல்லாமே டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூ தான், நமக்கு டைரக்ட் திங்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ ரேடியல் ஃபங்க்ஷன் அதை பேஸ் பண்ணி கொஷின் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஓரியன்ட்டாக. ஒன்றும் இல்லை, அந்த ஈக்குவேஷனில் ஃபிட் பண்ணி எல் வேல்யூ 1ன்னு போட போகிறோம். 1s அப்படின்னா என் வேல்யூ ஸ்மால் என் வேல்யூ 1ன்னு போட போகிறோம். ஸ்மால் எல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு 0ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கேபிட்டல் ஆர் வேல்யூ எடுத்துகிட்டு வரதுக்கு பேர் தான் 1s ஆர்பிட்டாலுக்கான ரேடியல் ஃபங்க்ஷன் வேல்யூ. ஓகேவா? ஸோ ரேடியல் ஃபங்க்ஷன் அப்படின்றது கேபிட்டல் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் என் கமா எல். ஓகே, ஸோ 1s ஆர்பிட்டாலுக்கு அந்த ரேடியல் ஃபங்க்ஷன். ஸோ கண்டென்ட்டை விட இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 1s ஆர்பிட்டாலுக்கு அப்படின்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னா இந்த ஆர் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் என் வேல்யூ 1ன்னு சொல்லிட்டேன், எல் வேல்யூ 0. ஸோ 1,0 அப்படின்னு நாம் போடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்மால் ஆர் ஃபங்க்ஷனாக வச்சு தான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லிட்டோம், கேபிட்டல் ஆர் ரேடியல் ஃபங்க்ஷன். திஸ் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 × z/a0 3/2லாம் வரும். அங்கே வந்து என் வேல்யூ எல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட்டாக வர ஈக்குவேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். கேபிட்டல் Z/a0 பவர் 3/2 e பவரில் மைனஸ் z into r/a0. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் 1s ஆர்பிட்டால். இதுவே வந்து ஹைட்ரஜன் ஆட்டமில் சிம்பிளி 1s ஆர்பிட்டால். ஓகேவா? ஏன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்னு வரும்போது திரும்ப இங்கே 1/a0ன்னு கூட மாற்றிடலாம். சப்போஸ் இதுவே ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்டால் 1/a0 மாற்றலாம். அதே மாதிரி 2p ஆர்பிட்டாலும் கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் அடுத்து வந்து சை வேல்யூ ஃபார் ஹைட்ரஜன் 1s ஆர்பிட்டால்னு கொடுக்க போகிறேன். அது வந்து டிஆர்பியில் ரெகுலராக கேட்ட கொஷின்ஸ் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் டிஆர்பியில். ஸோ இது வந்து 2p ஆர்பிட்டால் அப்படின்னு வரும்போது 2pனா என்ன வரும், ஆர் 2.1ன்னு வரும், ரைட்டா? ஸோ 2 வரும், p ஆர்பிட்டாலுக்கு எல் வேல்யூ வந்து 1ன்னு வரும். அதுக்கான ஃபைனல் ஈக்குவேஷன்.
என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஸோ இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்றது நம்ம ஆஃப்டர் டிஆர்பி கூட நான் அப்டேட் பண்ணுறேன். டீட்டெயில்டாக நம்ம எதெல்லாம் டெரிவேஷன் இல்லாமல் விட்டுருக்கோமோ அது எல்லாமே நான் தனியாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ z/a0 பவர் 5/2ன்னு வரும். e பவரில் r இன்ட்டு e பவர் அப்படின்னு வருது இந்த இடத்துல. r இன்ட்டு e பவரில் -zr டிவைடட் பையில் 2 இன்ட்டு a0. ஓகே, இங்கே 1 இருந்தது, ஆனால் 1 இன்ட்டு a0. இங்கே 2 இருக்குது, 2 இன்ட்டு a0. ஸோ ரேடியல் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி திஸ் ஆர் தி கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ 1sக்கான psi வேல்யூ வேவ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸு ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த psi இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்டில் எழுதணும் இல்லைங்களா, அதில் psi இன் டர்ம்ஸ் ஆஃப் 1s கேட்குறாங்க. ஸோ 1s வந்து நிறைய இடத்துல கேட்டுருக்குறாங்க. psi இன் டர்ம்ஸ் ஆஃப் 1s, தட் இஸ் வாட் தி கொஸ்டின். ஸோ psi இன் டர்ம்ஸ் ஆஃப் 1s அப்படின்னா என்ன மீனிங்னா, psi ரேடியல் கோஆர்டினேட்ஸ் இந்த psiயை வந்து 3 கோஆர்டினேட்டாக எழுதியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து 1,0,0 அப்படின்னு போட்டுப்பாங்க. ஓகே, which is nothing but psi 1s ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ அகைன் என்ன பண்ணுறாங்க, 1/√π a0ல் பவரில் 3/2 இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியலில் -r/a0. அதாவது இ பவர் எழுதினாலும் ஓகே, எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு போட்டு பக்கத்தில் எழுதினாலும் ஓகே. ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் விச் இஸ் ஆஸ்க்டு இன் செவரல் டிஆர்பி கேட்டில் கூட நிறைய இடத்துல கேட்டு வச்சுருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து சப்போஸ் அன்நார்மலைஸ்டு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இதுக்கு பதிலாக கேபிட்டல் என்னன்னு போட்டிங்கன்னா அன்நார்மலைஸ்டு. ஸோ இந்த பார்ட் வந்து நார்மலைஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷனுக்கான ரிலேஷன் இது நான் வச்சுக்கோங்க. அன்நார்மலைஸ்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், கேபிட்டல் என்னு. ஸோ நார்மலைஸ்டுக்கும் அன்நார்மலைஸ்டுக்கும் என்ன ரிலேஷன்னா ஒன்றும் கிடையாது. அன்நார்மலைஸ்டாக இங்கே ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மலைஸ்டுன்னு வரும்போது அந்த கான்ஸ்டன்ட்டு அலாங் வித் தட் கான்ஸ்டன்ட்டு இன்டகிரேஷன் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் லிமிட்டில் இந்த ஓவரால் வேல்யூவை இன்டகிரேட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை பேஸ் பண்ணி ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டு இந்த n வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்ணி தான் நமக்கு என்ன ஈக்குவேஷன் எழுதுமோ அது நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன். அன்நார்மலைஸ்டாக ஐடென்டிஃபை பண்ணாமல் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டுமே ஆஸ் இட் இஸ் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா அன்நார்மலைஸ்ட் ரிலேஷன். ஸோ இது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இங்கே வந்து கேபிட்டல் என்னன்னு இருக்கும், அவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். எக்ஸ்போனன்ஷியலில் -r/a0. இது வந்து அன்நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷனுக்கான 1s அட்டாமிக் ஆர்பிட்டால். ஸோ 1s ஆர்பிட்டாலுக்கான அன்நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷனுக்கான ரிலேஷன் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1s கொடுத்துட்டாங்க, அடிஷ்னலாக 2s. சப்போஸ் 2s கேட்டால் சும்மா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2sல எலக்ட்ரானே இல்லைன்னு சொல்லாதீங்க. எலக்ட்ரான் இல்லைனாலும் 2sக்கு ரிலேஷன் we can able to write. இங்கே 2sக்கு வந்து என்னென்ன எழுதலாம், psi 2, NL M வேல்யூ 3 எழுதுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. N L M வேல்யூ. ஸோ இதுக்கு ரிலேஷன் என்னென்னா அந்த n வேல்யூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். 1/4π வருது. சரி, 4 × 2π. ஸோ 2π வந்து நமக்கு a0 is Bohr radius again, a0 பவரில் 3/2 இருக்குது இன்ட்டு 2 - r/a0. கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி போகுது. 2 - r/a0 எக்ஸ்போனன்ஷியலில் -r/2a0.
ஸோ இதுதான் வந்து 2s அட்டாமிக் ஆர்பிட்டாலுடைய ஹைட்ரஜனுக்கான psi வேல்யூ விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அகெயின் இதில் 1s வந்து நிறைய முறை கேட்டுக்காங்க, 2s வந்து ரேர் தான். ஓகேவா? ஸோ அதே சமயம் இந்த psi 1sம் psi 2sம் போத் ஆர் ஆர்த்தகனல் டு ஈச் அதர். ஹைட்ரஜன் ஆட்டம் பொறுத்த வரைக்கும் psi 1s இது வந்து அடிஷ்னல் பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்டென்ஷன், நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இதுதான். ஜஸ்ட் லைக் தட் ஹைட்ரஜன் ஆட்டமா அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. psi 1sம் psi 2sம் நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தி கிவன் வால்யூம் ரீஜியன் d tau இது எதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0. அப்படின்னா என்ன மீனிங்கு? 1s and 2s wave functions of hydrogen atom are orthogonal to each other. psi 1sம் psi 2sம் orthogonal to each other. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினில் கேட்கலாம். ஹைட்ரஜன் ஆட்டமுடைய 1s and 2s அட்டாமிக் ஆர்பிட்டால் அதுக்கான ரிலவெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஆர்த்தோகனல் வித் ஈச் அதர். ஓகேவா? ஸோ இப்போது அடிஷ்னல் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேல்யூ பேஸ்டு கொஷின்ஸை வேல்யூஸை மெமரி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸை நான் சொல்கிறேன். ஸோ என்ன மெமரி பேஸ்டு கொஷின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அடிஷ்னலாக இந்த சப்போஸ் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரானுக்குன்னு வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். ஸோ ஹைட்ரஜனில் இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்குது, அந்த ஆர்பிட்டாலுடைய ரேடியஸ் a0 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் சுற்றிக்கிட்டே வரும்போது வாட் இஸ் தி ப்ராபர்ட்டி ஆஃப் தி ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரானை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ப்ராபர்ட்டி கேட்குறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 0.323 அப்படின்ட்டு குவாண்டம் மெக்கானிக்கலி கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனும் நம்ம ரிமெம்பர் பண்ணணும். ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா பான் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கோம். ப்ராபபிலிட்டி psi ஸ்கொயர் d tau அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி டெரிவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எழுதிடலாம். தட் வேல்யூ இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், டைரக்ட் கொஷின் இது. ஸோ கொஞ்சம் லிட்டில் ஸ்லோவாக இருக்குது என்னோடய சைடு, என்னன்னு தெரியல இன்றைக்கி. Okay, so in this case probability for the electron இதுவும் again direct 1 மார்க்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஒரு எலக்ட்ரானை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி, ஃபைண்டிங் an electron which is confined. ஸோ எந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரானை ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க அப்படின்னா அந்த போருடைய அட்டாமிக் ரேடியஸ். இந்த போர் ரேடியஸில் இருக்கும்போது அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியை கேட்குறாங்க. R is equal to a0. ஸோ இதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் ஆக்சுவலி PR into dRன்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான் in the given region என்ன வேல்யூ வருதுன்னா 0.323. மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, 0.323. 1 மார்க் அகைன் இதுவும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதாவது என்னென்னா எலக்ட்ரானு இந்த நியூக்ளியஸில் சப்போஸ் ஹைட்ரஜன் ஆட்டமே எடுத்துக்கிறோம், அந்த ஹைட்ரஜன் ஆட்டமில் எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட் தட் இஸ் n is equal to 1 அப்படின்னு இருக்கும்போது ஆவரேஜாக எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், டிஸ்டன்ஸ். ஸோ ஆவரேஜ் distance of the electron from the nucleus in the ground state.
ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஆவரேஜ் டிஸ்டன்ஸ்ன்றது கேபிட்டல் ஸ்மால் ஆர்னு போட்டு இப்படி ஒரு ஆவரேஜ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3/2 A0 அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதையும் எழுதிடுறேன். The average distance ஸோ என்ன ஆவரேஜ் டிஸ்டன்ஸாக இருக்கும்? எதனுடைய ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆஃப் தி எலக்ட்ரான் ஃப்ரம் தி நியூக்ளியஸ். இது எல்லாமே ஆர்கே பிரசாத்துடைய புக் பேக் கொஷின் ஆஸ் வெல் அஸ் ஓரியன் சர்மாவில் ப்ராப்ளம்லேயும் உள்ளே இருக்குது. ஆவரேஜாக என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா which can be written as R average. நம்ம ஆப்ரேட்டரில் இப்படி தான் எழுதுவோம். 7th postulate பிரகாரம் நம்ம ஆவரேஜ் fourth postulate நினைக்கிறேன். ஆவரேஜ் ஆஃப் தி வேரியபிள் we can write like this. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 3/2 A0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 3/2னா என்னது? 1.5 டைம்ஸ். ஓகேவா? அப்படின்னா போர் ரேடியஸ் A0ன்னு ஒரு டிஃபைன் பண்ணுறாங்க. பட் நீங்கள் குவாண்டம் மெக்கானிக்கலி கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் ஃப்ரம் தி நியூக்ளியஸ் ஹைட்ரஜனில் எவ்வளோ இருக்குன்னா 1.5 டைம்ஸ் ஆஃப் A0 இருக்குது. தட் மீன்ஸ் 50% கிரேட்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானுடைய பொசிஷனை எக்ஸாக்ட்லி நம்ம A0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு போர் ரேடியஸில் சொன்னது தப்பு. ஸோ போருடைய எலக்ட்ரானுடைய பொசிஷனை எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது, விச் இஸ் வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு தி டைம். ஓகேவா? ஸோ அட் த சேம் டைம் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் 1/R. ஸோ R ஆவரேஜ் வேல்யூ சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் 1/R இன் டர்ம்ஸ் ஆஃப் A0 அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் 1/R 1/A0க்கு ஈக்குவலாக இருக்காது. ஆவரேஜ் வேல்யூ இதெல்லாம் அப்படியே டைரக்ட் கொஷின் கேட்டாங்கன்னா டிக் பண்ணிவிடுங்க. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் 1/R. ஸோ ஒரு எலக்ட்ரானுடைய ஆவரேஜ் வேல்யூ ஃபார் அன் எலக்ட்ரான் இன் 1s ஆர்பிட்டால். that is 1/Rக்கான ஆவரேஜ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/A0க்கு ஈக்குவலாக இருக்குது. இது சம்வாட் ரிலவெண்ட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் தி இன்ஃபர்மேஷன்ஸ் ரிகார்டிங் TRB பாயிண்ட் ஆஃப் வியூ வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹைட்ரஜன் ஆட்டம்.